வணக்கம் மக்களே. இன்னைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 5.2 ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம்னா ரெடி பண்ணியிருக்கோம். அது ஒரு ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் தானே. பட் ஆனால் போர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நியூ போர்டு வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றின முழு விளக்கமான வீடியோ தான் இந்த பதிவில் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் காட்டி ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடர்ஸ். அதே மாதிரி நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராசிபுரம், அதாவது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ராசிபுரத்தில் வந்து பார்த்தோம்னா முத்துவேலிப்பட்டி ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையர் 5.1, 2.1, 7.1 எல்லாமே கஸ்டமைஸ்டு நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ரொம்ப நன்றிங்க. என்ன 0லேருந்து 1500 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோம்னா வந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாமே அனலிட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். எல்லாருமே ஃபுல் டீட்டெயிலான வீடியோ போடும்போது எல்லாமே கண்டிப்பாக ஃபுல்லாகவே பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்பிக்கையாக வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போது 5.2 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம்னா போர்ட்ஸ் எல்லாமே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஆடியோ டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்றேன். ஃபுல் டீட்டெயிலான வீடியோ ஒரு சாங் போட்டு டீட்டெயிலாக நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் காட்டிடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 5.2 ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம்னா நான் போர்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மக்களே, இதுதான் அவுட்லுக்கு. நான் இப்போது ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மக்களே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுதான் அவுட்லுக்கு. அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக முழு விளக்கமாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸும் சப்போர்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எல்லா பாட்டுமே, அதாவது வந்து ஒரு சில சாங்ஸ்னு கிடையாது, எல்லா பாட்டுமே வந்துட்டு டிடிஎஸில் இருக்கிற சாங்ஸும் சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி சுவிட்சஸ் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வியூ இருக்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் கண்ட்ரோல் நாப் லைட்டிங் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ஆஃப் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வியூ மீட்டர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ மீட்டருக்கான லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேஜே சரவுண்டுடைய டிஸ்பிளே. ஓகேங்களா? FT030க்கான டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துடும். அதே மாதிரி எல்லாமே தனித்தனி வால்யூம் கண்ட்ரோல். ஓகேங்களா? இது ஆன் ஆஃபு. இது பார்த்த வரைக்கும் மாஸ்டர் வால்யூமு. ஓகேங்களா? இது மாஸ்டர் வால்யூமு. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு. அதேமாதிரி பேஸு ட்ரிபிள் வந்துடும். சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர் வந்துடும். என்கோடர் மாஸ்டர் அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா சப்பு 1, சப்பு 2 இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமரும் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. நம்ம உள்ள போர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி காட்டுறேன். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போது 28028ல் ஒரு 16 ஆம்ஸ் வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 3510 மெட்டல் ரைடு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 63 வோல்ட்டில் 10,000 UF வந்து பார்த்தோம்னா 4 யூஸ் பண்ணியிருக்கேன் சப்புக்கு மட்டும். ஓகேங்களா? இதுக்கு மேட்சிங் வந்து பார்த்தோம்னா 8 ஃபெட்டு KMS உடைய மான்ஸ்டர் போர்டு. இது டூயல் வாய்ஸ் ஸ்கேல் பைனியரும் புல்ஸ்டோனும் வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே டூயல் வாய்ஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தோம்னா பிரிட்ஜ் பஃபர் கழட்டி விட்டுட்டு ரெண்டுத்துக்குமே வந்து 4 IRF வந்து பார்த்தோம்னா ஒரு வாய்ஸ் ஸ்கேலும் இன்னொரு 4 IRF வந்து பார்த்தோம்னா ஒரு வாய்ஸ் ஸ்கேலும் அந்த மாதிரி ரெண்டு போர்டுலையுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்பு V2. ஓகேங்களா? 2-in-1 சப்பு ப்ரீ வந்து பார்த்தோம்னா KMS மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ரிசல்ட் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி BT பொறுத்த வரைக்கும் ஸ்ரீயோடைய BT. ஓகேங்களா? 4 டிரான்சிஸ்டர் போட்டது. 548ம் 547ம் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ண டிரான்சிஸ்டர் BT போர்டு இது. அதேமாதிரி மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். ஓகேங்களா? அதேமாதிரி ஃபேன் வந்துட்டு 2 போர்டுக்குமே, அதாவது 2 பவர் ஆம்புக்குமே ஒரு ஃபேன் கொடுத்துட்டேன் இண்டிவிஜுவலாக. அதே மாதிரி தனியாக 5 சேனலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இது கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி 24024ல் 15 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 10,000 UF. மெட்டல் டையோட பொறுத்த வரைக்கும் 3510 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் UD 8 சேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். MSKல வந்து பார்த்தோம்னா பவர் ஆம்பிளிஃபையர் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக வந்து பார்த்தோம்னா 2 டவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா பிரிட்ஜ்டு மோனோ 2 பக்கமும் வந்து MSK கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி சரவுண்டுக்காக வந்து ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டருக்காக வந்து பார்த்தோம்னா கீழே யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி சப்புக்காக தனியாக ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தனியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி
ஏற்கனவே கேபினெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஹோல்ஸ் போட்டிருந்துச்சு. ஸோ அதனால் இருக்கிற ஹோல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதிகமாக போடாமல் மினிமமாக எவ்வளோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல்ஸ் போட முடியுமோ ஸோ அந்த மாதிரி போட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போர்டில் லைட்டாக மட்டும் ஆல்ட்ரேட் பண்ணி அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ட்ரில் பண்ணி நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி FT003 டீகோடர் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கோம் 5.1க்காக. இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸுடைய 6 சேனல் கெய்னர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் வியூ இதுதாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நான் உங்களுக்கு பேக் சைடும் வந்து பார்த்தோம் அப்படின்னா காட்டுறேன். பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக 2, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு சென்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சப்பு 1 ஓகேங்களா, சப்பு 1க்கு டிஎம்கே சாக்கெட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சைடு கொடுத்துட்டேன். இது இண்டிவிஜுவல் காயில் ஓகேங்களா, இது ஒரு காயில் கொடுக்குற மாதிரி லெஃப்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சப்பு 2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் காயில் ஓகேங்களா. புல்ஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பைனியரும் யூஸ் பண்ணிக்கலாம். டூயல் வாய்ஸ் காயில் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சைடு வந்து இண்டிவிஜுவல் வாய்ஸ் காயிலும் இன்னொரு சைடு வந்து பார்த்தோம்னா இன்னொரு வாய்ஸ் காயிலும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி FT003 பேக் சைடு பொறுத்த வரைக்கும் HDMI RC வந்துடும். அதே மாதிரி கோஆக்சிக்கல் ஆப்டிக்கல் வந்துடும். இன்புட் செலக்டர் சுவிட்ச் வந்து பார்த்தோம்னா முன்னாடியே கொடுத்துருவேன் நான். ஸோ அதுலேயே நம்ம வந்து டிஸ்பிளே கிட் இருக்கனால அதுலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே மக்களே, ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். சரி, ஓகே. உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா. சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா.